வருவார் பார்த்துருக்கேன் வந்து சொல்லுவார் என்ன அதுக்குள்ளே வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி முந்தானத்தை அவங்க பாட்டு பார்த்துருந்தோம். ஆனால் பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லலாம், கால் ஷீட்டில் அப்புறம் வர சொல்லுன்றாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். உள்ளே வரும்போது பெருசாக நர்வஸாலாம் இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடு இவங்களெல்லாம் பார்க்கும்போது பக்குன்னு ஆயிடுச்சு. பட் ஆனால் எல்லோரும் அவங்க டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வந்து இந்த படம் ஃபுல்லாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஸ்ரேயஸ் அண்ணா. ஸோ அவரும் எனக்கு அந்த கால் தான். நார்மலாக ஒரு நாள் கால் பண்ணி சார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார். சரி நானும் கேஷுவலாக போனேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. என்னெல்லாம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட மாட்டாங்களே, நான் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன்னு நானும் போனேன். பார்த்தா அப்போ சார் வந்து கூப்பிட்டு சொன்னாருப்பா, இந்த நிலவுக்கு என் மேல் எனக்கும் படத்தில் வந்து நீ லீடாக பண்ணுற அப்படின்னாரு. எனக்கு வந்து காலும் வரல கையும் வரல, நான் அப்படியே நின்றுட்டேன். எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த கால்க்கு ஸ்ரேயஸ் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட விஷுவல் டைரக்டர் காவ்யா மேம்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரெய்லர் பார்த்தேன், அது நான் தான் நம்பவே முடியல, என்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காவ்யா மேம், யூ பின் அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ த்ரூ அவுட் திஸ் ஃபிலிம். அண்ட் அடுத்து அஸ்வத்தானாவுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் கேமரா முன்னாடி இல்லைன்னா அஸ்வத்தானா கூட தான் இருப்பேன். ஸோ என்னை எப்போ பார்த்தாலும் என்ன நான் ஸ்ட்ரெஸ்டாக இருந்த ஃபஸ்ட் அவர் தான் பார்த்து பேசி சில் பண்ணி விட்டு என்ன போயிடுவார். ஸோ தேங்க்யூ அஸ்வத்தானா. தென் அடுத்து வந்து என்னோட லவ்லி காஸ்ட்டுன்னு சொல்கிறத தாண்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் தேங்க்யூ சாரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் very very grateful for them and very happy that we're all part of this very big project. And next வந்து பிரிட்டோ சார், இந்த படத்தோட கேமராமேன். ஸோ வந்து நான் ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் வேறு இடத்துல முடிப்பேன். அது பொசிஷனாகவே இருக்காது. பட் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னை நிறைய வாட்டி காப்பாற்றி விட்டுருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி சார், அவர் பாட் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ சார், அண்ட் உங்கள் மியூசிக்கலில் டெபியூ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தென் ஸோ அப்புறம் அந்த படத்தோட எடிட்டர் பிரசன்னா சார் இருக்காரு. ஸோ அவரும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் கடைசியாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அண்ட் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் தனுஷ் சார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ ஆனால் வந்து என்னால் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். அண்டு எப்படி வந்து நான் அவர் எனக்கு பண்ணதுக்கெலாம் தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தை பார்த்தாதும், நான் அவர் படுத்தின பாட்டுக்கெலாம் சாரிங்கிற ஒரு வார்த்தையும் பார்த்தாது. ஸோ பட் ஆனால் ஐ கேன் ஒன்லி ஆஸ்க் சாரி சார். ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார். நீங்கள் என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தெரில. பட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் சார். ஐ வில் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் 21st February படம் வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பார்த்துருக்கேன் வந்து சொல்லுவார் என்ன அதுக்குள்ளே வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி முந்தானத்தை அவங்க பாட்டு பார்த்துருந்தோம். ஆனால் பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லலாம், கால் ஷீட்டில் அப்புறம் வர சொல்லுன்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கர பிஸியாக இருக்கு. ஆமாம், சூப்பராக அழகாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. நல்ல கைத்தல் வெல்கம் அனிகா சுரேந்திரன். தனியாக கத்துன பத்தியா, கன்ஃபார்மாக நம்ம பசங்க தான். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அன்பிலீவபிள் அண்ட் ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் சர்டன் லெசன்ஸ் தட் இன் லைஃப் தட் ஹீஸ் டாட் மீ. அவங்க பெரிய பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு. பவிஷ், தேங்க்யூ ஃபார் பீயிங் த பெஸ்ட் பேர் ஐ குட் பாசிபிளி ஆஸ்க் ஃபார் மை டெபியூ இன் தமிழ். வெங்கி, ராவ்யா, ரம்யா, பிரியா, சித்தார்த், மேத்யூ, நிறைய பேர் இருக்கு, சரண்யா மேம், சரத் சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ். அதுக்கப்புறம் த டீம் behind the scenes, DOP Brito sir, Kavya ma'am, Shreyas sir, Ashwat sir, where are
yeah, all the ADs, ACs, production team, units, managers, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ், ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்லி எனக்கு அம்மா கூட தேங்க் பண்ணும். அவங்க இல்லைன்னா இது எதுவும் இட் wouldn't have happened. So big thank you to my mom. She's been my backbone since day one. And last but not least, இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I've been working since I was a child actress and அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. And I'm doing my first film lead. So the same love I hope you will give me as well. So thank you so much. 21st படம் வரப்போகிறது, எல்லாரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுதான் நம்ம பசங்கிட்ட பிரச்சனை. பேர் சொல்லாம லவ்ன்றது அப்புறம் யார் சொன்னாங்கன்னே தெரியாம கடைசி வரைக்கும் சிங்கிளா இருக்குது. சூப்பர். இதே தனியா இருட்டுல கத்தினே இருப்போம். நம்ம வாழ்க்கை இதே மாதிரி பிரைட்டா இருக்கும். படத்துல வர மாதிரி லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கேன் மச்சான். நாங்க லவ் ஃபெயிலியர் நடுவுல மாட்டிப்போம். அந்த மாதிரி பேசினாங்க. நீ தான் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டியா? அவங்க பார்வை ஏதோ கோர்வையா ஏதோ சொன்னியே. ஓ அப்பதான் இது மாதிரி ஏதாவது சொல்லி இப்ப நான் ஏதாவது சொன்னாங்க எது சொல்லலாம் தப்பா நிலைக்கு. ஒரு சிலருக்கு கண்களே பேசும் அப்படின்வாங்க. அப்படி பேசக்கூடிய ஒருத்தங்க அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் நடிப்பு பத்தி பேசினாங்க. போலீஸ் வந்து சில டைம் சொல்லுவாங்க எப்படி இந்த டிராஃபிக் ரூல்ஸ் போய் சொல்றதுன்னே தெரியலன்னுவாங்க. அந்த டைம்ல கூட இவங்க வீடியோஸை யூஸ் பண்ணி அவ்வளவு பெரிய மெசேஜ் டெலிவரி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பரான படங்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த படத்திலும் சூப்பராக நடிச்சிருக்கக்கூடிய பிரியா பிரகாஷ் வாரியர் அவர்களை நல்ல கேட்சுடன் பேச வைக்கிறோம். இவ்வளவு நேரம் போகவே இல்லைல்ல. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் ஐ திங்க் 4-5 years ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்போ தான் எனக்கு தமிழில் ஒரு டெபியூ கிடச்சிருக்கு அண்ட் வித் அன் அமேசிங் டீம். ஸோ ஐ குடன்ட் பி மோர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எல்லாருமே வந்ததுக்கு. அண்ட் எவ்ரிபடி ஹியர் உங்களோட விஷஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர், தேங்க்யூ ஸோ மச் எஸ் ஜே சூர்யா சார் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ செல்வராகவன் சார் ஃபார் பீயிங் ஹியர். அருண் சார், ஷரண்யா மேம், ஜிவி பிரகாஷ் சார், தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் நான் இந்த படத்தில் வர்றதுக்கு இஸ் ப்ராபப்ளி தனுஷ் சார். அவங்க என்னமோ ஸ்பார்க் எங்கேயோ பார்த்தாங்க, விச் இஸ் வை ஹீ ப்ராபப்ளி கால் மீ. ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் கூப்பிட்டப்போ எனக்கு அது பிலீவே பண்ண முடியல. எனக்கு தனுஷ் சாரா என்னையா கூப்பிடுறாங்க ஃபார் வை? அண்ட் அவங்க கூப்பிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன்றது ரியல் ப்ராபப்ளி. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்து எல்லா இன்டர்வியூலையும் எல்லாரும் கேட்பாங்க உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார், யார் கூட ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஆசை, அந்த மாதிரி. அண்ட் ஐ யூஸ் டு ரிமெம்பர் சேயிங் எல்லா இன்டர்வியூலேயும் தனுஷ் சார் கூட தான் ஒர்க் பண்ணணும், நான் உங்களோட பெரிய ஃபேன், அந்த மாதிரி. ஸோ when it happened I was literally in shock because நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் has come trueன்றது எனக்கு எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆச்சு for the first time. And it was a wonderful experience working in the film. எனக்கு first time first movie தமிழ்ல I couldn't have asked for a better opportunity. Dhanush sir directorial, GV Prakash sir music, I don't know what better I can ask for. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னோட ஜேர்னி இந்த மூவியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. எனக்கு இங்கே இருக்கிற காஸ்ட் கூட நிறையா காம்பினேஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி. பவிஷ் கூட தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் மை சீன்ஸ் ஆர் வித் பவிஷ். ஐம் ஷுர் தி என்டையர் காஸ்ட் இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் இன் த ஃபிலிம். பட் பவிஷ், I have to say thank you for being a sweetheart that you are. I had a wonderful time working with you. And am I missing anybody? Leon, thank you so much. So that's it, I think. Shreyas, thank you for making that call. Like everyone saying, ungaloda life changing call kaga thank you. That's about it. Thank you everyone for being here. Yeah. இப்போ மேம் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்தவங்க ஒரு வார்த்தைகள் மேம் இங்கிலீஷில் தான் பேசுவீங்கன்னு தெரியும். இன்னைக்கு
எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி நாயகனை பத்தி இன்னும் பேசுறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பத்தி பேசுறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிறதுல. எங்க போனாலும் விஐபி பத்தி தான் இப்ப பேசுவாங்க. ஹைதராபாத்ல போய் இறங்கினோன்னு ரெகுவரன் பிடெக் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் என்னை வெளியே பார்க்கும்போது தனுஷ் அம்மா போறாங்கடா அப்படிம்பாங்க. தனுஷ் அம்மா என்னதான் தனுஷ் அம்மான்னு சொல்றாங்க. அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா. அப்புறம் இப்ப வேற எங்கேயா செட்ஸ்ல போகும்போது ஏதோ தனுஷை பத்தி என்கிட்ட கேட்கறது எப்படி இருக்கும்னா, நிஜமாவே இப்ப என் மகனா இருந்தா அவர் என்ன சாப்பிடுவாரு, அவர் எப்படி தூங்குவாரு, இப்படிலாம் கேட்பாங்களே, இந்த மாதிரிதான் என்கிட்ட கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு சினிமா ஒரு குடும்பமா என்னை கனெக்ட் பண்ணிருக்கு தனுஷோட. ரொம்பவே ரொம்ப கனெக்ட் பண்ணிருக்கு. நிஜமாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு. இந்த செட்ல இப்ப பவிஷ் தான் எனக்கு மகன். செட்ல பவிஷோட நடிக்கும்போது தனுஷ் கிட்ட அந்த ஒரு பொறாமையை நான் பார்த்தேன். ரொம்ப தமாஷா இருந்தது. மடியில பவிஷ படுக்க சொன்னதே தனுஷ் தான். படுறா அப்படின்னா படுத்தோன்னா, டேய் நான் படுக்க வேண்டிய இடம், சரி சரி படு அப்படின்னாப்ல. அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா மொமெண்ட்லயும் அவருக்கு என் அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், சரி போனா போறது கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ, அந்த மாதிரியே இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்துல நடிக்கும் போதும் எப்பவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் ரொம்பவே கொடுத்து என்னை அம்மாவா கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ். இதுல நான் ரொம்ப ஒர்க்ல என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படிதான் நடிக்கணும் அப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எல்லாம் டப்பிங் பண்ணும்போதும் சரி, நான் எப்படி பேசினாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் சொல்லுவேன், நிஜமாதான் சொல்றீங்களா இல்ல எனக்காக சொல்றீங்களான்னு கேட்பேன். இல்ல நிஜமாவே நல்லா இருக்கு அப்படிம்பாரு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இன்னொன்னு எல்லாரும் அவரை பத்தி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்றதை பத்தி பேசுறாங்க இல்லையா, நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கு. அதாவது இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கர டிசிப்ளின் இருக்கு. இத்தனை மணினா அத்தனை மணிதான், அந்த மணிக்கு கரெக்டா வரணும், இத்தனை மணிக்குள்ள இதை முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும். இதெல்லாம் எல்லாரும் நினைக்கிறது இல்ல. ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு. ஒரு லொகேஷனுக்கு ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கு 3 hours கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா கண்டிப்பா 3 hours அனுப்புறாரு. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த ஒர்க் பேப்பர் பிளான் பண்றது, எப்படி வேலை செய்யறது. ஒரு டப்பிங்கெல்லாம் தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு. ஆனா இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார். சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறத கூட அவர் நின்று பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார். அதுதான் அந்த டெடிகேஷன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டடா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனாலதான் ஜெயிக்கிறாரே தவிர, நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற என்கிட்டே கேட்டிருக்காங்க, அவருக்கு என்ன, ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதான் உண்மை. ரொம்ப கஷ்டப்படுறனாலதான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்திருக்கேன். ரொம்ப கடினமான உழைப்பு, ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸோ அதனால எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு, ஆரோக்கியம், நிறைய மன நிம்மதி, சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட பிரார்த்தனை. மற்றதெல்லாம் அவர் வேலை செய்யறதுல அவருக்கு தானா கிடைச்சிரும். இந்த படத்துல நான் பவிஷை பத்தி முதல்ல சொல்லணும். பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு. இதே மாதிரி அதாவது தனுஷ் நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்க அது எவ்வளவு கஷ்டம். அது பவிஷ் பண்ணிருக்காப்ல இதுல. அதாவது ஒவ்வொரு சீனுமே சொல்லி கொடுக்கும் போது அவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு பவிஷ் இதுல. அதுக்கான வெற்றி கடவுள் அவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அதை நான் கண் கூட பார்ப்பேன். பார்க்கும்போது அங்க நான் சொல்லுவேன், நிறைய தடவை எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வரும். அப்ப தனுஷ் திட்டுவாரு பவிஷ. நான் தான் சப்போர்ட்டுக்கு நிப்பேன். அந்த டிப்பிக்கல் மாம் ரோல் தான். நீங்க பேசாதீங்க அப்படின்னு என்ன பிடிச்சி தள்ளி வச்சிருவாரு. நான் பவிஷ் கூட போய் நின்று பவிஷ் கிட்டே பேசிட்டு இருப்பேன். நீங்க என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுங்க. இப்படி நிறைய லொகேஷன்ல நடக்கும். ஸோ பவிஷ் ரொம்ப பாடுபட்டிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, கடினமா உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ அதுக்கான வெற்றி அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. உண்மையில இந்த மாதிரி ஒரு சூர்யா சொன்னதுதான் உண்மை. இந்த மாதிரி கேபி சார் படத்துல எல்லாம் ஒரு நிறைய அப்பெல்லாம் ஜெயசுதா, ஜெயபிரதா, ஸ்ரீபிரியா எல்லாருமே ஃபர்ஸ்ட் படமா வருவாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது.
ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும், என்னுடைய வாழ்த்துக்கள். அது இல்லாம இந்த டீம் ஸ்ரேயாஸும் சொல்லணும், இந்த டீமும் சொல்லணும், எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல வேலை வாங்குற ஒருத்தர் கிட்ட இருக்காங்க எல்லாரும். அதனால தனுஷ் கிட்ட வேலை செஞ்சா கண்டிப்பா வேலை செஞ்சுதான் ஆகணும். ஸோ இந்த டீமும் கடுமையா உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மியூசிக், இந்த குரூப் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய blessings, and I really wish that this becomes a great hit. So my great wishes to all of you. இந்த ஃபீல் இருக்கா சார்? சும்மா ஸ்டேஜில் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா நீங்கள் ஷூட்டிங் போனீங்கனாலும் ஒர்க்குனா ஒர்க்கு முடிச்சுட்டு வருவார், பேசிட்டே இருப்பார், ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வாசிச்சுட்டே இருப்பார். அதுலேயும் வாசிக்கலாமா நமக்கு அப்போ தான் வியப்பாக இருக்கும். ஸோ மியூசிக்காக இருந்தாலும் சரி, நடிப்பாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பண்ணி நம்பிக்கையை விட நண்பனின் கை பெருசுன்ற மாதிரி இவர் கூட இருக்க அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க, இவர் தான் எனக்கு சொன்னார், இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடித்த என்னோட ஃப்ரெண்டி டார்லிங் ப்ரோ ஜிவி பிரகாஷ் அவர்களை கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், ஆல் த செலிப்ரிட்டிஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் டேரக்டர் அங்கே இருக்காரு, ஸ்டேஜ் ஏற மாட்டோன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார். விஜயலட்சுமி மேம், கஸ்தூராஜா சார் வணக்கம். தனுஷ் சாரால் இன்னைக்கு வர முடியல, இன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யங்கான ஃபிலிமு, யங்கான ஒரு ஆடியோ. இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு, வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிவிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம். அதோடைய ஆட்டிடியூடு, ப்ரோக்ராமிங், ஸ்டைலு, மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன். அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும், எனக்கும் தனுஷ் இருக்கும். முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன். ஸோ அது வந்து 2 பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு. அப்புறம் மயக்கமானதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, 10 வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை. சரி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் தான் அசுரன். ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன். படம் பார்த்துட்டோம், ஒரு ஷோர் ஷாட்டாக இருக்கும். ஸ்ரேயஸ் சொன்னார் எதுவுமே பண்ணல, எதுவும் வாங்கலைன்னு. இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேயஸ். அந்த மாதிரி படம் ஓடன்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து. இது வேற, அது ஸ்ரேயஸ் கிட்ட இருந்து கால் வந்தா ரொம்ப ஸ்பெஷல் நாங்க. ஆனா ஸ்ரேயஸ்க்கு கால் வச்சா எடுக்க மாட்டாரு, அது வேற இருக்குது. கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமா கிரிக்கெட் ஆடும்போது நடிப்பாங்க, சூப்பரா நடிப்பானுங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா, அப்புறம் ஸ்டேஜில் பயங்கரமா. ஆனால் ரியலி ஸ்வீட் கிட்ஸ், லைக் எப்படி சொல்றது, ஒன்னா பார்த்து வளர்ந்த பசங்களா இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆல் தி ஆக்டர்ஸ், ரம்யா, ராபியா, பிரியா, வெங்கி, அனிகா, மேத்யூ, பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சில டைரக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்ணுறது ஆக்டர்ஸ்க்கு பெரிய ப்ளஸ். செல்வா சார், தனுஷ் சார் என்னன்னா ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க. இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்கே அவுட் போகிற வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க. அதை வந்து நம்ம அதோடைய 60% பண்ணாலே ஒரு மேஜிக் தான். அதனால they are very blessed to get தனுஷ் சார் as the director. இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, bless them all.